மாற்றிட்டு சுடிதார் போட்டு வந்து காலேஜ் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் முடிஞ்சிச்சா சரண்யா? முடியல, முடிஞ்சிட்டே இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட செல்லை தூக்கிட்டு போயிடுச்சு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்ச நேரம் நடை திறந்து வச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ புது பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை எப்படிலாம் வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். சாப்பாடுலாம் வந்து செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செய்து வந்து காட்டுறோம். என்னென்ன செஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கோம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், இது 3 தான் வந்து வச்சுருக்கோம். போயிட்டு ஒன்று முக்கியமான வேலை என்னென்னா போய் வாழை எடுத்துகிட்டு வரதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நிறைய பேர் போன வாட்டி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெத்தில் போட்டு வைங்க, கொண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து படைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் நெத்தியில் பொட்டுலாம் வச்சுட்டு குளிச்சுட்டு தலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா ஏர் பின் குத்தி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக சாரீலாம் வந்து கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வந்து சாரீ கட்டி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சாரீ கட்டி படைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாரீலாம் கட்டியாச்சு. காலைல சாரீ கட்டினா ஃப்ரெண்ட்ஸ் சமையலே வந்து ஆரம்பிச்சேனே. இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. போகலாமா? போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு எல்லாம் எடுத்துருவாங்க. நான் அது வரைக்கும் பூஜை ஜாமான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கேன், பொட்டுலாம் வச்சுட்டு இருக்கேன். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சாப்பாடுலாம் செஞ்சாச்சா சரண்யா? சாப்பாடுலாம் செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா சாம்பார்லாம் வச்சுருக்கு சொல்லிட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மிளகா போட்ட சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பூஜை இருக்குல்ல, நான் போகணும். அங்கே போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பாடை பற்றி கவலைப்பட வேண்டிய வேலை இல்லை. புதுசாக வாங்கின வானல், கரண்டி, அப்புறம் சளி கரண்டி, வெட்டத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூஸ் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நாங்கள் வந்ததுலேருந்து சரி, இன்னைக்கு தான் இந்த 3 அடுப்புமே வந்து ஒரே நேரத்தில் வேலை செஞ்சுருக்கு. ஆமாம், 3 அடுப்புமே பொருள் வச்சுட்டு இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வானல் இல்லாமல் தான் கழுவிட்டு திரும்ப அதிலே வந்து செய்வேன். இப்போ 2 வாங்கினதுனால உங்கள் வந்து சின்ன அடுப்பில் வந்து சாப்பாடு, பெரிய அடுப்பில் சாம்பார், இந்த சைடு உருளைக்கிழங்கு சொல்லிட்டு 3 வேலையும் சிம்பிளாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பூஜை. சரி வாங்க. என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? பொட்டுலாம் வைக்க போகிறேன். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா வீடு தொடச்சிட்டோம். வீடை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடு ஏன்னா நாங்கள் ஒரு ரெண்டு ஃப்ரைடே வந்து தொடச்சிருவோம். 3ஆவது ஃப்ரைடே வந்து தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். ஏன்னா அடிக்கடி தொடச்சிட்டே இருந்தால் கழுவுனா நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் கழுவிட்டு நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய ஜாமான்லாம் எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கழுவக்கூடாது சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வியாழக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். நான் முடிஞ்சிச்சா சரண்யா? முடியல, முடிஞ்சிட்டே இருக்கு. நல்லா டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கு போல. கீழே கோலம். ஆமாம், கீழே கோலம். நிறைய கோலம் போடுவோம் ஃபர்ஸ்ட்லாம். மாவு கோலம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் மாவு அரிசி மாவு கோலம் போட்டுருவோம். கோலம் போட்டதுனால அப்படி கலந்துருக்கு. அரிசி மாவு போட்டால் அப்படியே நின்று இருக்கும். நிறைய பேர் வந்து படையெல்லாம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றி தான் படையல் போடணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் விளக்கேற்றி தான் படையல் போடணும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், படையல் வந்து போட்டாச்சு. படையல் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம படைக்கிற வேலை தான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து படையெல்லாம் போட்டு முடிச்சு படைச்சிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மனசுக்குள்ளே எந்த ஒரு மந்திரமும் சொல்லவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி தான் படைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லிட்டு அப்படியே படைச்சிட்டேன். ஸோ படைச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலைல வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிற வந்து படைக்கிறோம். ஸோ சாப்பிடல காலைலேருந்து. காலை சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் இதெல்லாம் வச்சு படைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்றதுனால படைச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிடணுமே. நான் வந்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஒன்றும் எனக்கு ஆகலை. ஸோ டைம் ஆகாததுனால கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே தான் நான் ஏதாவது கோயிலுக்கு போய்ட்டு வரலாம்னு சொன்னேன். போகிறது சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு எங்கே வேணால் போகலாம். ஆமாம், இதுக்கு மேலெலாம் விரதம் தாங்காது எனக்கு. பசி எடுக்குது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம்.
சரியா? என்னப்பா சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அது மாங்காய் போட்ட சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், படித்த சாப்பாடு. இப்போல்லாம் நான் மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கிறது. ஏன்னா மாங்காய் போட்டாலே சாம்பாருக்கு தண்ணி டேஸ்ட் வந்து சேர்ந்துருது, எப்படின்னு தெரியல. சூப்பராக இருக்குது சாம்பார். பசி அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஐயோ உண்மையாக தான்ப்பா. அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ புல்ல அரிச்சிச்சு எனக்கு, புல்ல அரிச்சிருச்சுன்ற. சரி சரி சாப்பிடலாம். சரி. நெக்ஸ்ட் எங்கே கிளம்பியாச்சு? கோவிலுக்கு படிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து கோயிலுக்கு தான் கிளம்புறோம். போய் எந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போனால் தான் தெரியும் எந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. எந்த கோயில் திறந்துருக்கோ அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். போகலாமா? சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். எனக்கு டைம் ஆகுது, உனக்கும் காலேஜுக்கு டைம் ஆகுது. ஆமாம், சரி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நடை சாத்த போகிறாங்க. நடை சாத்திட்டாங்க. ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட செல்லை தூக்கிட்டு போயிடுச்சு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்ச நேரம் நடை திறந்து வச்சிருக்காங்க. அதான் கேப்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். சரி உள்ளே போய் தூக்கிட்டு கோபுரத்து மேலே ஏறிச்சு. சீக்கிரம் போய் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால முருகை பார்த்துட்டு போய் சுற்றி வந்துடலாம். ஆமாம், அவங்க போகணும்னு வாங்கலை அதுக்கிட்ட இருந்து. அதுக்கு உள்ள கோபுரத்து உள்ள கும்பலாக இருக்கு. பயப்பட மாட்டேங்க, போட மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரீலாம் வந்து மாற்றிட்டு சுடிதார் போட்டு வந்து காலேஜ் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மதியம் வரைக்கும் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து காலேஜ் போகிறேன். வேறு எதுவும் விட்டு வந்துருங்க, விட்டுட்டு நீங்களும் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காலேஜ் போய் திரும்ப வந்து வீட்டுக்கே வந்துட்டேன். காலையிலேருந்து எங்களுக்கு வேலைலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஜாலியாக வந்து போச்சு. காலையில் எழுந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் ஏற கட்டி பெருகிட்டு குளிச்சுட்டு சாப்பாடு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மனம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. நெக்ஸ்ட்டு சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சு பூஜை அறையெல்லாம் அப்படியே சொல்லிட்டு அலங்காரம் பண்ணுற வேலைலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படிக்கிற ஸ்டேஜில் வந்து மனம் வந்து ஆஃபீஸ் வந்து வந்துட்டார் வீட்டுக்கு. இவர் போயிட்டு வாழெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக மனம் கூட வந்துக்கிறது படைச்சி விரதம் இருந்து படைச்சிருக்கோம். விரதம் இருந்து படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் வேலையை பார்த்துக்கிட்டு, அதாவது காலேஜ் சைடு போயிட்டேன். மனம் வேலையை பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. இப்போ வந்து நான் என்னை கூப்பிட்டு வரதுக்காக காலேஜில் வந்து கூப்பிட்டு வந்தார். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவர் கூட நின்று பேசிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னை விட்டு கிடச்சிட்டு அவரு வந்து கிளம்பிடுவார். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எனக்கு ரொம்ப ஜாலியாக சூப்பராக வந்து போச்சு. உங்களுக்கு ஃப்ரைடே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.